தேவ கிருபை இதை தாங்கி நடத்தியதே. Thank you Jesus. கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே உன் நேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். சிறு பிள்ளைகளா இருந்தா கூட தயவு செய்து எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்கலாம். பிள்ளைகளை உங்களோடு கூட எழுப்பி நிற்க வச்சு அவங்கள ஆராதிக்க அவங்களை கற்றுக் கொடுங்க. Praise God. ஜீவனுள்ள தேவன் அவர். ஓ ஹalleluya. பெரியவர். பரிசுத்த தேவ சமூகத்திலே நாம் நிற்கிறோம். வார்த்தையினால் அவர்த்தி தரிந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர்த்தி தரிந்து வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சாந்திடோர் இகமதில் வேறெவர்யாரும் இல்லை. இயேசுவல்லால்
அஞ்சினேன். நல்லவரே, வல்லவரே, வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே இயேசுவின் நாமத்தையே. சந்தோஷமா உயர்த்துங்களேன். ஓ ஹalleluya. அவர் அல்லவோ பாத்திரர். ஓ ஹalleluya. நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதனே இயேசுவை போற்றிடுவேன். நன்றியா என் உள்ளம் நிறைந்து நாதனே இயேசுவை போற்றி. கரங்களை அசைத்து நல்லவரே, வல்லவரே, நன்மைகளை வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகளை வாழ்வில் செய்பவரே, இயேசு நல்லவரே, வல்லவரே. ஓ இயேசுதான் நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி அவருக்கு சொல்லுங்களேன். நீங்க நல்லவர்னு சொல்லுங்களேன். ஓ அவரல்லவோ பாத்திரர். நம்மளுடைய கரங்களை எதுக்கெல்லாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோமே அவருடைய சமூகத்துல, அவருடைய பரிசுத்த சமூகத்துல உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்த முடியாதா? ஓ நம்மை நாமே தாழ்த்தி உங்களை நான் உயர்த்துறேன் டாடின்னு சொல்றதுதாங்க அது அடையாளம். வல்லவரே, நன்மைகளின் வாழ்வு செய்பவரே, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏனடி? என் மேய்ப்பராய் ஓ நம் பரம தகப்பன் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நம் நல்ல ஆயனாய் இருக்கிறார். என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும். அதை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணுங்களேன். Oh, you can't resist yourself. Oh, hallelujah. நல்ல மேய்ப்பருங்க. அவரை போல ஒரு நல்ல ஆயன் எங்குமே கிடைக்காது. Oh, let our hearts rejoice. அவருடைய சமூகத்துல நம்ம இருதயங்கள் எல்லாம் ஓ சந்தோஷிக்கட்டும். இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஷூரிட்டி இருக்குதுங்க. என்னுடைய காலங்கள், என்னுடைய காலங்கள் விருதாவா இல்லை. என்னுடைய நாயன் என்னுடைய கரங்கள்ல இருக்கிறது, என்னுடைய ஆயனுடைய கரங்கள்ல இருக்குதுன்ற கேரண்டி இருக்குதே. எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போது அதை விசுவாசிக்கும் பொழுது
என் பாதைக்கு வெளிச்சமாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஐயா. என்னை ஒருபோதும் சோர்ந்து போக விடவில்லையே. நான் சோர்ந்து போகும் போதெல்லாம், நாங்க துவண்டு போகும் போதெல்லாம் உங்க வார்த்தை எங்களை தட்டி எழுப்புதே அப்பா. உங்க திரு சமூகம் எங்களை ஆறுதல் படுத்துகிறதே, அது எங்களை உற்சாகப்படுத்துகிறதே. ஓ உமக்கு நன்றி. யாருக்குங்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிட்டும்? யாருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு உற்சாகம் கிடைக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இதற்காக அலைந்து வெளியில திரிந்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கு எவ்வளவோ காரியங்கள் அவங்களே வருத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கிருபையா இலவசமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர். நம்ம கூட அந்த அளவுக்கு அவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறோமா என்னன்னு தெரியல. ஆனா he is so such a nice God. Oh hallelujah, wonderful Godங்க. நீங்க சொல்லுங்க அப்பா, உங்களை போல யாருமே இருக்க முடியாது டாடின்னு சொல்லுங்களேன். உங்க வாயை திறந்து சொல்லுங்க. எவருக்கும் கிட்டிடாத ஒரு பெரிய பொக்கிஷம் ஆண்டவரே எனக்கு கிட்டி இருக்கிறது ஆண்டவரே. ஏதோ நம்ம நல்லவங்களா இருக்கிறதுனால இல்லைங்க. கொஞ்சம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா we don't deserve at all. இந்த காரியங்களுக்கு நம்ம சற்றாகிலும் தகுதி இல்லை இப்ப இந்த க்ஷணம் கூட. ஆனாலும் என் மகனே, என் மகளே, சகோதரரே, சகோதரியே, ஆண்டவர் இன்னும் உங்க மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இன்னும் உங்களை நேசிக்கிறார். எப்ப உங்களை தூக்கி எடுக்கும் பொழுது எப்படி அவர் நேசித்தாரோ அதே போல என் மகனே, நீ எப்படிதான் எவ்வளவுதான் என்னை விட்டு தூர போனாலும், எவ்வளவுதான் என் வார்த்தைக்கு உன் செவிய சாய்க்கலனாலும் நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன்றத இந்த காலை வேளையில அவர் சொல்றாரு. ஓ தேங்க்யூ ஃபாதர் காட். நான் எப்போதுமே உனக்கு நல்லவராய், எப்போதும் உனக்கு ஒளியாக, எப்போதும் உனக்கு வழியாக நான் இருப்பேன். நான் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஓ நன்றி. இறுதி வர மனுஷங்க இறுதி வர நம்ம வாழ்க்கையில வராங்களோ இல்லையோங்க, நம்மளை அழைத்த தேவன், நம்மளை முன் குறித்த தேவன் நம்மளோடு கூட இறுதி வரைக்கும், அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும், both in ups and downs, God is with us. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதை மாத்திரம் எப்போதும் நீங்க மறந்துடாதீங்க. whoever you are, நீங்க யாரா இருப்பேனோ, என்ன ஸ்டேட்டஸ்ல நீங்க இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடு கூட தேவன் he surely with you, he surely within you, உங்களுக்குள்ளே இருக்கிறார். Hallelujah. நான் உம்மை நேசிக்கிறேன்.
கரங்களை உயர்த்தி அப்பா நன்றின்னு சொல்லுவீங்களா? உங்க அன்புக்காக இன்னும் நீங்க எங்க மேல பாராட்டி கொண்டிருக்க உங்க அன்புக்காக, உங்க தயவுகளுக்காக, உங்க ஈவுகளுக்காக, உங்க இரக்கங்களுக்காக நன்றி டாடி. நன்றி 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 நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா எங்களை உமக்கு பாத்திரவான்களாய் வணையும்படியாய் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து பார்த்தோம். விசுவாசம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தின் முக்கியத்துவம் ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த ஒன்றாயிற்று. விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கவே முடியாது. நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளும், ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களும், ஜபமாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் விசுவாசம் கலந்தே இருக்கிறது. ஆகவே விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. மாத்திரமல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடவே கூடாது. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் உங்கள் பட்சத்தில் விசுவாசமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் தேவனுக்கு ஒன்று கொடுக்கறத விட தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறது அதிக முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு கிரியைகளுமே செய்கிறோம். தேவனை நான் நல்லா பாடப்போகிறேன், ஒரு நாளெல்லாம் பாடப்போகிறேன்னு அப்படின்ட்டு ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாமல் கூட பாடலாம். ஆமென். கொடுக்குறேன் நான் ஆண்டவருக்கு, எல்லாம் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவேன். அஃப்கோர்ஸ் விசுவாசம் இல்லாமல் கொடுக்கலாம். பட் தேவன் நம்மிடத்தில் பிரதானமாக எதிர்பார்க்கிறது விசுவாசம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அதனால் நான் விசுவாசிக்கிறேன்ட்டு சும்மா இருந்துக்கிறது விசுவாசம் கிடையாது. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஹல்லேலூயா நல்லா தேவனை துதிப்பீர்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன்ட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். சிலர்லாம் கேட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார், எனக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அகப்பையில் வந்தது தான் சட்டியில் இருந்தது. ஆமென். ஸோ ஒன்றுமே வரலன்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சோத்திரம். அதனால் சட்டியில் இருக்கிறது கண்டிப்பாக அகப்பையில் வந்துடும். சோத்திரம். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். மாத்திரமல்ல, விசுவாசம் ஒரு பிரமாணம் போல செயல்படுகிறது, சட்டம் போல செயல்படுகிறது. ஸோ அதனால் அந்த சட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதும் அதன்படி நாம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கிறபடினாலே இந்த விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணின்னு இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அதை விசுவாசத்தினாலே மட்டுமே சுதந்திரிக்க முடியும். ஆமென். மாத்திரமல்ல, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது நம்பப்படாதவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏன் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஒருவேளை இந்த வாரம் புரியலன்னா அடுத்த வாரம் புரியும், போன வாரம் புரியலன்னா இந்த வாரம் புரியும், கேட்க தான் புரியும். ஆமென். ஏற்கனவே கேட்டவங்களுக்கு கொஞ்சம் புரியும், புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சமாவது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா தேவனுடைய வசனங்கள் திரும்ப கேட்கப்பட வேண்டும். ஸோ அதனால தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பிக்கை எப்படி வருது? வார்த்தையின் மூலமாக வருது, ஐம்புலன்கள் மூலமாகவும் கிடைக்கிறது. ஐம்புலன்கள் தெரியுதா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஐம்புலன்கள்னால் என்னென்னு பார்க்குறோம், கேட்குறோம், சுவைக்கிறோம், உணர்கிறோம், நுகர்கிறோம். ஸோ இதன் மூலமாக நமக்குள்ளற ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏதோ சும்மா யாரும் நம்ப போகிறது இல்லை, அதையும் ஏதோ ஒன்று கேட்பீங்க, அதன் அடிப்படையில் உங்கள் நம்பிக்கை வருது. ரைட்டா? நம்பப்படுகிற அந்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு என்று சொன்னேன். நம்பிக்கை என்பது என்ன? எதிர்காலத்துக்குரியது. நம்பிக்கையில் சந்தேகமும் கொஞ்சம் இருக்குது. நம்பிக்கை நிகழ்காலத்துக்குரியதில் அது எதிர்காலத்துக்குரியது. விசுவாசம் என்பது என்ன? அது நிகழ்காலத்திற்குரியது. நடந்ததை இல்லை, நடப்பதற்கு முன்பாகவே நடந்ததாகவே பார்ப்பது. ஆமென். ஐம்புலன்களுக்கும் காணப்படாதவைகளை உண்டு என்று பார்ப்பது. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்கிறது? ஐம்புலன்களுக்கும் உங்களுக்கு புலப்படாத ஒரு நல்ல ஒரு காரியம், ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்கள் நீங்களே. இப்போ எதை பார்க்கல?
சரி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒன்று பார்க்கல நீங்கள், சரியா? அல்லேலூயா. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை வச்சுப்போம். இப்போ அது உங்களால் பார்க்க முடியுதா? அப்படிப்பட்டவர்கள் பார்க்க முடியுதா? இல்லை. பார்க்க முடியாததை ஐம்புலன்களால், கண்ணாலையும் பார்க்க முடியல, காதாலையும் கேட்க முடியல, உணரவும் முடியல, எந்த ஒரு ஐம்புலன்கள் மூலமாக என்னால் பார்க்கவே முடியல அந்த ஆசீர்வாதத்தை. பிரைஸ்லா. விசுவாசம் உண்டு என்று பார்ப்பதற்கு பேர் தான் விசுவாசம். என்றால் நான் காதால் கேட்பதினால் அசைக்கப்படுவதில்லை, கண்ணால் பார்ப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, என் உணர்வினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, தேவனுடைய வார்த்தையினாலே நான் அசைக்கப்படுகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது அப்படியே நடக்கும், அவ்வளோதான். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஸோ விசுவாசம் என்பது காணக்கூடிய உலகம் காணப்படாத உலகத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. காணப்படாத உலகத்தில் இருக்கிறது காணக்கூடிய விதத்தில் நாம் கொண்டு வர்றதுக்கு தான் நமக்கு விசுவாசம் தேவை. ஆமென். பார்க்க முடியாத உலகம்னு ஒன்று இருக்குது, பார்க்கிற உலகம்னு ஒன்று இருக்குது. ரைட்? உங்கள் ஆசீர்வாதங்களெல்லாம் காணப்படாத விதத்தில் தான் இருக்குது. அதை காணக்கூடிய விதத்தில் அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதை மாற்றிக்கொள்வதற்கு உங்கள் பட்சத்தில் விசுவாசம் தேவைப்படுகிறது. ரைட்டா? அது எல்லாமே உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் தெய்வீக சுகமாக இருக்கலாம், அல்லது தேசத்தின் மறுரூபமாக இருக்கலாம். எல்லாமே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி முடிச்சிட்டாரு. பிரைஸ். அதெல்லாம் அவைகள் காணப்படாத விதத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. அது நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய, ஐம்புலன்களால் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய விதத்தில் மாற்றுவதற்கு பிரைஸ் உங்கள் பட்சத்தில் விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஸோ இந்த விசுவாசம் எங்கே காணப்பட வேண்டும் என்று சொன்னேன். அது இருதயம். இருதயம்னா என்ன அப்படின்னா அது ஆவி மனுஷன். அப்போது மனுஷன்னா என்ன அப்படின்றத நம்ம சொன்னேன், போன வாரம் சொல்ல ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நம்ம மனிதர்கள் என்றால் ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் இருக்குது நமக்கு. ஆமென். நமக்கு இதை குறித்த நிறைய அவேர்னஸ் இல்லை நிறைய பேருக்கு. கவனிங்க, மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற முக்கூறுகளால் இருக்கிறான். நமக்கு சரீரம் தெரிகிறது. இந்த கை இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, இந்த கால் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சரீரத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும், மாம்சத்தை. ஆத்துமா அப்படின்றது அறிவு பணியை செய்கிறது. சிந்திக்கிறோம். சரியான நேரத்துக்கு நீ முச்சிருவாரா, நம்ம போன உடனே அந்த கடங்காரன் போயிட்டு இருப்பானா, இல்லை கறிக்கடை திறந்துருக்குமா, என்ன இப்படி யோசிக்கிறீங்களே, எதுக்காக அவங்கள நம்ம அப்படி பார்க்குறாங்க, பாஸ்டர் நான் தூங்கினதை பார்த்துட்டாரா, இல்லை இப்படி இப்படி யோசிக்கிறீங்க தெரியுமா. இதுக்கு பேர் ஆத்துமா. எது ஆத்துமான்னு நான் சொல்லணும்ல, ஆத்துமா. இந்த ஆத்துமாவில் தான் ஆவி இருக்கு. மிருகங்களுக்கு ஆவி கிடையாது. மனிதனுக்கும் மிருகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. மிருகங்கள் எல்லாம் தேவனால் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டாக கடவுதுன்னா உண்டாயிடுச்சு. மனிதன் அப்படி உண்டாக கடவுது இல்லை, உண்டாகப்படவில்லை. தம்முடைய நாசியின் சுவாசத்தை மனிதனுக்கு ஊதினார். அதனால மனுஷன் விசேஷமானவன், மிருகத்தை விட விசேஷமானவன். அப்போ கொஞ்சம் மிருகத்துக்கு சோறு போடுறீங்க, பிச்சைக்காரனுக்கு சோறு போட மாட்டீங்க. உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்க்கு சிக்கனும் மட்டனும் எலும்புமா போடுறீங்க, பிச்சைக்காரனுக்கு வலிச்சு பழையதை கொடுக்குறீங்க. மனிதன் விசேஷமாக. அந்த மனுஷன் பரலோகத்து வருவான். உங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் பரலோகத்துக்கு வராது, பூனை கூட வளராது, கிளி கூட வளராது. ஆமேன். வர மாட்டுது சோதரம். ஸோ மனுஷன் மிருகத்தை விட பல மடங்கு மேன்மையான சோத்திரம். ஸோ மனிதனுக்கு தான் ஆவி இருக்குது. இந்த ஆவி மனிதன் தான் பிரைஸ்லா தேவனோடு கூட உறவாட முடியும். ஹல்லேலூயா. செத்துட்ட உடனே எப்படி அழுகுறாங்க, போயிட்டாரே போயிட்டியே போயிட்டியே என்னை விட்டு போயிட்டியே. பக்கத்தில் நின்றுமா இப்போ 10 தானே இருக்கிறார், என்ன போயிட்டாருன்றா, ஏன் அழுகுறா, விடு, ஏதோ 10 இருக்கிறாரு. போன மனுஷன் தான் உண்மையான மனுஷன். ஆமென். போன மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அவர் போகிறதுக்கு முன்னாடியே ஒழுங்காக டிக்கெட்லாம் வாங்கியிருந்தாருன்னா இந்த இடத்துக்கு போயிருப்பார். அவர் டிக்கெட் வாங்கின மாதிரி தெரியலன்னா அவர் இன்னொரு இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டாருன்னு அர்த்தம். சொல்கிறது பாருங்களா. அதனால தான் உயிரோடு இருக்கும்போதே நம்ம டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து கை பிடிச்சி கேளுங்க, உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா? ஆர்சியில் ஆர்ஏசியில் இருக்குதா, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குதா?
வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்ததுன்னா தயவு செய்து ஆர்ஏசிக்காவது வாங்க. ஆர்ஏசிக்கு வந்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. சிலர் வெயிட்டிங்ல இல்ல கேன்சல் ஆயிடுச்சு. நோ, பிரைஸ் லார்ட். கேன்சலே ஆகாது தேவனுடைய பார்வையில். ஆமென். சோத்ரம். ஸோ உள்ளான ஆவி மனிதன் தான் தேவனோடு கூட உறவாட முடியும். அதை நம்மளால் பார்க்க முடியல அப்படின்றதுனால அதை நம்ப மாட்டோம். பிரைஸ் லார்ட். அதனால் ஆவி மனிதன் ரொம்ப முக்கியமானது. ஒரு வசனத்தை வாசிப்போம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனம். சோத்திரம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. மற்றவர்களுக்கு பவுல் எழுதுகிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். கவனிங்க, பவுல் எழுதுறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. நான் தானேனா யாரு? நான் தானேனா யார சொல்றாரு? மனிதனுக்கு 3 இருக்குன்னு. என்னென்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த 3ல எதை சொல்றாரு பவுல்? ஆவியை. நான் தானேனா பவுல் ஆவி மனுஷன் சொல்றார், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை. என் சரீரத்தைனா அவர் சரீரம் அல்லன்னு அர்த்தம். புரியுதா? புரியல? இப்போ என் பேனாவை எடுத்து நான் எழுதினேன்னா நான் பேனா இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? ஹலோ. என் பேனாவை எடுத்து தூக்கி அடிச்சேன் அப்படின்னா நான் பேனா இல்லை. அப்போ என் சரீரம்னா ஆவி மனிதனுக்கு ஒரு சரீரம் இருக்கு. எந்த சரீரத்தை தான் நான் என்ன பண்றேன்? ஒடுக்குறேன். அந்த சரீரனால அந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். நல்ல குழப்பம் வர மாதிரி நான் சொல்றேன். இந்த சரீரம் நான் இல்ல, ஆனா இந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னும் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை சரியா புரிஞ்சுக்கினாதான் பிரைஸ் லார்ட். இந்த சரீரம் நான் அல்ல. இந்த சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? உலகத்தோடு தொடர்பு கொள்ள. சரிங்களா? இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக. உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களோடு. ஆவி மனுஷன். இப்போ நான் ஆவி மனுஷன், நான் அதான் உண்மையான மனுஷன். நான் அப்படியே வந்து நிற்கிறேன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நீங்கள் என்னை பார்க்கணுன்னா இந்த சரீரத்தில் மூலமாக தான் என்னை பார்க்க முடியும். அதே போல் நான் இந்த உலகத்துக்கு நான் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன். உலகத்துக்கு நான் வெளிச்சமாக கர்த்தர் வச்சிருக்கிறார், உப்பாக வச்சிருக்கிறார், நற்கந்தகமாக வச்சிருக்கிறார், ஜீவ வாசனையாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ அப்படி வச்சிருக்கிற ஆண்டவர் நமக்கு கவனி. இயேசுவே இந்த பூமிக்கு வர்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? சரீரம் தேவைப்பட்டுச்சு. சரீரம் இல்லாமல் ஆவி ஒன்றும் பண்ண முடியாது, வாசம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சரீரம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு. இந்த மைண்ட் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அறிவுபூர்வமாக சிந்திப்பதற்கும் உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்கும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவி தேவனோடு தொடர்பு கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியில தான், உங்கள் ஆவியில தான் தேவ ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். ஆமென். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எங்க? சரீரத்தில் இல்லை, ஆத்மாவில் இல்லை, ஆவியில் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆவியில தான் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். சோத்ரம். இது மற்றவர்களுக்கு புலம்பா. அதனால தான் யோவான் 3வது அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லும் போது, எப்படி மறுபடியும் ஒரு தாயின் வயிற்றில் போய் பிறந்து வர முடியும் அப்படின்னு கேட்குறார். இஸ்ரவேலில் ஒரு பாஸ்டர், அவருக்கே புரியல. சோத்ரம். உண்மைதான். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பரவ. ஜலனா வார்த்தை, வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமென். ஸோ நீங்கள் ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். உள்ளான மனுஷன், அதுதான் சொல்கிறோம். இருதயன்றோம், அதுதான் ஆவிக்குரிய மனுஷன் சொல்கிறோம், இருதயம்னு சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இது புறம்பான மனுஷன் சரீரம். உள்ளான மனுஷன் இருக்கிறான். இந்த புறம்பான மனுஷனுக்கு 5 புலன்கள் இருக்கா?
ஆமென். அதே போல் ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஐம்புலன்கள் இருக்கு. ஆவிக்குரிய மனுஷனுக்கு கண் இருக்கு. அந்த கண் இந்த கண்ணோட கனெக்ட் ஆகி அந்த கண் மூலமா இந்த கண் வச்சு பார்க்குறோம். புரியுதா? அல்லேலூயா. மயக்கம் வர மாதிரி இருக்குது. சோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம முக்கியப்படுத்த வேண்டியது, அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது உள்ளான மனுஷனுக்கு. ஆமென். நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது புறமான மனுஷனுக்கு. 2 கொரிந்தியர் 5:1 வாசிக்கிறோம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பிரைஸ் தி லார்ட், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை, அதை நித்திய பரலோகத்தில் ஒரு வீடு நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ பூமிக்குரிய கூடாரம்னா என்னது? இதுதான் சரீரத்தில் சொல்கிறாரு. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் என்ன பண்ணும்? அழிஞ்சிரும். தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்குனார்? பூமியில் இருக்கிற மண்ணினாலே உண்டாக்குனார். இந்த கூடாரம் சீக்கிரமாக அழிஞ்சிரும். அதான் 2 கொரிந்தியர் 4:16. அதுக்கு முன்னாடி வசந்த வாசிங்கன்னா, புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ஆமென். கவனிக்கிறீங்களா? புறம்பான மனுஷன், இந்த கை கால் எல்லாம் நாளுக்கு நாள் வயசாக ஆக பலவீனமாகும், தோல் சுருங்கும், பார்வை மங்கும், நடை பெசகும். முதல்ல வேகமாக வந்தவங்க மெதுவா இப்படி வருவீங்க. இப்போ இப்படி வரவங்க அடுத்தது சோத்திரம் அப்படி வருவீங்க. என்ன பாஸ் விசுவாசத்தை குறித்து பேசிட்டு இப்படி சொல்றீங்கன்ற? புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழியும், ஆனா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். நீங்க விசுவாசம் புறம்பான மனுஷன் மேல வைக்க சொல்லல, அதுல அங்க விசுவாசிங்கன்னு சொல்லல, உள்ளான மனுஷனிலே. அதனால விசுவாசம் உள்ளான மனுஷனிலே இருக்கிறதுனால பிரைஸ் தி லார்ட். இப்போ புறம்பான மனுஷனுக்கு கண் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். கண்ணுக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் கண்ணாடி போடும்போது டாக்டர்கிட்ட கேட்டேன். கண்ணாடி போடுறது கஷ்டமாக இருந்துச்சு. நான் கண்ணாடி போட்டு 10 வருஷம் ஆகுது உண்மையாக சொன்னேன். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு 5 வருஷம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டால் படிக்கிறதுக்கெலாம் வீட்டில் படித்து போட்டுவேன். சண்டே பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் போடவே மாட்டேனே. அப்போது இப்போ இல்லை, அப்போது போடவே மாட்டேன். அப்படி எடுத்து வாசிப்பேன். கரெக்டாக தான் வாசிப்பேன். ஏன்னா வாசி பழக்கம். ஒரு குத்து மதிப்பாக தொடங்கி விட்டேன்னா கடன்னு வந்துடும். அப்படியே வாசி அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக முங்குச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனோம், நீங்கள் தொடர்ந்து கண்ணாடி போடுறது இல்லையான்னாரு. இல்லை. அப்புறம் அவர்கிட்டே கேட்டேன், நான் கண்ணாடி போடாமலே இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டேன் டாக்டர்கிட்ட. கண்ணாடி போடாமலே இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், இப்போ கண்ணாடி போடுறேன், இதை நிறுத்தி கண்ணாடி போடக்கூடாத சூழ்நிலைக்கு நான் கடந்து வரணும், என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என்ன வயசாகுதுன்னாரு. இத்தனை வயசாகுதுன்னு. அப்பா பார்த்தீங்களா எல்லாம் எப்படிக்கிறாங்க. இத்தனை வயசாகுதுண்ணே. அப்போ அவர் சொன்னார், இந்த வயசுலேருந்து குறைச்சி ஒரு வயசுக்கு நீங்கள் உங்களால் போக முடியுமான்னாரு. அது எப்படி போக முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் போக முடியாது. அதனால் இதை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது, எப்போவுமே போட்டுக்கோங்க அப்படின்னார். அது என்ன சொல்ல வரேன், புறமான மனுஷனுடைய பார்வை நாளுக்கு நாள் குறையுது. அப்படியே போது கண்ணாடி போடுறோம், அப்புறம் பெரிய கண்ணாடியாக போடுவோம், அப்புறம் போடுவோம். ஆனால் உள்ளான மனுஷன் இருக்க, அது நாளுக்கு நாள் மனக்கண்கள் பிரகாசமாயிட்டே இருக்கு. இன்னும் பிரைட்டரா ஆயிட்டே இருக்கு. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆவி உற்சாகம் உள்ளது, சரீரம் தான் சோத்திரம். ஆனால் நீங்கள் அதனால தான் சொல்றது, நான் சரீரம் அல்ல, நான் எப்போவுமே உற்சாகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசம் ஆவியில் தான் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த ஆவி மனிதனில் தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதுதான் தேவனோடு கூட உறவாடுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 24வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது இருதயம் என்றால் என்ன என்பதற்கும் இருதயத்தில் ஏன் விசுவாசிக்கணுன்றதுக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். லூக்கா 24வது அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தால், உயிர்த்தெழுந்து 13வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் 27வது வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். அங்கே இயேசு கிறிஸ்து எம்மாவு சீஷரோடு கூட நடந்து போகிறார். எம்மாவு சீஷர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? அவங்க இயேசுவை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க.
இயேசு அவங்களோட சேர்ந்து போனது அவங்க கண்களுக்கு அவர்கள் மறைக்கப்பட்டார். அப்போது அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன்பா துக்கமாக இப்போ நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஊரில் நடந்த சங்கதியெலாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி வாக்கிலும் வல்லமையிலும் 20வது வசனம், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிக 19, அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நஸ்ரனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் இது யார் சொல்றது? அந்த எம்மாவு சீஷர்கள் சொல்றாங்க, இயேசு எப்படி இருந்தாராம்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். சரியா? இருந்தார். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார். நம்முடைய பிரதான ஆசாரியர்களை மரண ஆட்களுக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்கள் என்ன இருந்தோம்? விசுவாசிக்கல. இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களிலே சில கல்லறினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள். அவரையோ சோத்திரம். எதை கவனிங்க, தீர்க்கதரிசிகள் சொன்னாங்களாம், அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையில் தீர்க்கதரிசியாய் ஜனங்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக வாக்கிலும் வல்லமையில் தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த சீஷர்கள் சொல்கிறாங்க, அறிவு இருக்கு, அவரே ரட்சிப்பார்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ இவங்க விசுவாசிக்கல. இயேசு பதில் வருது பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. அப்போ எங்க விசுவாசம் இருக்கணும்னா இருதயத்தில் இருக்கணும். உங்களுக்கு அறிவு இருக்கு, என்ன இருக்கு? அவர் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவரை மீட்டு ரட்சிப்பார் நம்பினீங்க. நிறைய காரியங்கள் பைபிள் நாலேஜ் இருக்கு. போன வாரம் சொன்ன நினைக்கிறேன், 2வது சர்வீஸில் சொல்லியிருப்பேன். நிறைய அறிவு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம விசுவாசம் எங்க இருக்கணும்னா இருதயத்தில் இருக்கணும், மனசுல இல்லை, உணர்வுல இல்லை, இருதயத்தில் இருக்கணும். இருதயம் என்பது ஹார்ட்டை பம்ப் பண்ற இருதயம் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய காரியங்கள் இங்கே இருக்குது மைண்டில். நிறைய பைபிள் ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய தெரியுது. சொன்ன உடனே டக்குன்னு இதான் சொல்ல வர்றாரு, புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்குது. சோத்திரம். அதான் ஒரு பையன் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தான், சின்ன பையன். பாஸ்டர் விசிட்டிங் போனார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். என்னென்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கான்? ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடியாக இருக்கும், ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடியாக இருக்கும், ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடியாக இருக்கும், ஆண்டவர் எங்கள் அப்பாவுக்கு. இவர் அவங்க அப்பா எல்டராக இருக்கிறார் அந்த சர்ச்சில். என்னடா அது பையன் வந்து ஒரு அடியாக இருக்கும் ஒரு அடியாக இருக்கிறான்றான். நின்று கேட்டுனே இருந்தார். அப்புறம் அவன் ஜெபம் ஒரு வழியாக முடிச்சு உட்காந்தான். காலிங் பெல் அடித்தா திறந்தான். வாங்க பாஸ்டர். டேடி இல்லை பாஸ்டர், டேடி வெளியே போயிருக்காங்க, இப்போ கேர்சலுக்கு எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்குது பாஸ்டர். அப்படியா, சரி நீ ஜெபம் பண்ண தம்பி, ரொம்ப சந்தோஷம். நீ ஜெபம் பண்ணும்போது ஒரு அடியாக இருக்கும் ஒரு அடியாக இருக்கும். நீ என்னது அது? அதுவா பாஸ்டர், எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரண்ட்டு பைபிளில் ஃப்ரண்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நிறைய மண்டையில் இருக்குது. அந்த மண்டையில் இருக்கிறது அப்படியே இங்கே ஆவியில் இருதயத்தில் இறங்கணும்னா ஒரு அடி, அங்கேருந்து இங்கே ஒரு அடி இறக்குங்க, தட்டி ஒரு அடி இறக்குங்க ஆண்டவரே, இறக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த எம்மாவு சீஷர்களுக்கு அவர் வாக்கிலும் செய்கையிலும் நமக்கு தெரியும். இயேசு செய்ய முடியுமா? முடியும். செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிளந்தவரே, எரிகோவை முறித்தவரே. சோத்திரம். ஜுரம் அடிக்குது. அது பிளந்தவரே, உன் ஜுரத்தை பழக்க முடியாதா? போன வாரம் கூட ஒருத்தர் கேட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரரு, அங்கே அந்த ஸ்தாபனத்தில் அவர் வேலை செய்கிறார். அப்போ அவர் வந்து இந்த மார்னிங் ப்ரேயருக்கு வருவார். இவர் ஜெபம் பண்ணி கேன்சர்லாம் கரையுது, சுகம் ஆகுது, ஜுரம்லாம், நீங்கள் பெரிய பெரிய வியாதிலாம் நீங்கள் இது அவரே சாட்சி சொல்லிக்கிறாரு. அவரை பற்றி நிறைய பேர் சாட்சி சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவர் போன வாரம்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது, ஜுரமாக இருந்தது, 4 மாத்திரை போட்டு வந்திருக்கிறேன்றாரு. ஏன் பாஸ்டர், எனக்கு சந்தேகமாகுது. இவர் ஜெபம் பண்ணி கேன்சர்லாம் கரையுது, இவர் ஜெபம் பண்ணி மற்ற வியாதியெல்லாம் குணமாகுது, எல்லோரும் சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஜுரமாக வரும்போது மட்டும் இவர் மாத்திரை போட்டுக்கிறாரு. அப்போ மாத்திரை போடுறது தப்பு இல்லைப்பா, மாத்திரையை கொடுத்தது கர்த்தர் தான், தப்பு இல்லை. இல்லை இவரும் ஜெபம் பண்ணியும் சுகமாகிருக்கலாம்ல.
அப்போ அது வரோம், அது கிஃப்ட்டு. கிஃப்ட்டு இப்போது நம்ம வந்து கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மௌனமாக அமைதியாக மனசை அமைதிப்படுத்தி யோசிப்பாங்க. ஊருக்கு உபதேசம் பண்ணுறதுல நீங்கள் கில்லாடி. என்ன சொல்கிறீங்க? அது நமக்கு நாமே உபதேசம் பண்ணிக்கணும்னா பயங்கர கில்லாடி, பண்ணிக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் வரோம் அப்படின்னும் போது அது மற்றவர்களுக்கு இந்த மாதிரி தாராளமாக செயல்படும். நமக்குன்னு வரும்போது தான் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி தான் நம்ம இருதயத்தில் விசுவாசிக்க முடியாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். மனதில் இல்லை, உணர்வு பூர்வமாக இருதயத்தில் ஆவியில் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எப்படி விசுவாசிக்கணும்? 24வது அதிகாரத்தில் 26, 27 இயேசு சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவு சீஷர்களோடு நடந்து போறார். கொஞ்சம் 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 கவனிங்க, நடந்து போகிறாரு. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டாரு. கேட்டு வாங்கிட்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு. கவனிங்க, அப்போ ஆண்டவர் தம்மை மக்களுக்கு தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். அவர் மற்றவர்கள் எப்படி அவர்களை விசுவாசிக்கணும்னா, அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு, பார் என் காயங்களை பார், என் விழாவில் பார், எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன் பார் அப்படின்னு காட்சி காண்பித்து தரிசனம் காண்பித்து அவர்களை விசுவாசிக்க சொல்லலை. மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் சொன்ன வேத வாசனங்களெல்லாம் திரும்பி ஒன்றா எடுத்து காமிச்சு வேத வசனங்களையே திரும்ப 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 காமிச்சு அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நான் எப்படி விசுவாசிக்கணும்? இந்த வேத வசனங்களை படிச்சு ஆமென். எபிரேயர் 11:6 படிச்சோம்ல, என்னது? விசுவாசம் இல்லாமல் பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்புறம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும் முதல்ல. ஆமென். தேவன் உண்டு என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எப்படி உண்டு என்று விசுவாசிக்கணும்னா, படிச்சு பார்த்துட்டா விசுவாசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கடவுளை பார்த்துட்டா விசுவாசிக்கிறதுக்கு படிக்கணும் படிச்சு விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்னா, வசனங்களின் மூலமாகவே தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. காட்சி காட்டல, தரிசனம் காட்டல, படம் காட்டி ஆண்டவன் நம்ம விசுவாசிக்க சொல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரே நாளில் சென்னையின் மேலே அப்படியே ஒரு மேகத்து மேலே எழும்பி அப்படியே அவர் அப்படியே 2 கையை விரிச்சு, சென்னை மக்களே சத்தம் போட்டா எல்லாரும் கேட்காதா? கேட்கும்போது அப்படியே எல்லா மீடியாவும் அப்படியே கவர் பண்ணுது. ஒரே வார்த்தை. அப்படி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்களே. அப்படி விரும்புவதில்லை. ஆமென். காட்சி காமிச்சு படம் காமிச்சு மக்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் அல்ல. வசனத்தின் மூலமாகவே தேவனை நீங்கள் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு படம் வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அவங்களுக்கு சொப்பனத்தில் ஏதோ இயேசு வந்தாராம், உயிர்த்தெழுந்த இயேசு என் அறையில் வந்தார், என் அறைக்குள் ஒளி, ஒரு பிரகாசமான ஒளி வந்தது அப்படி சொல்லும் போது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருதுன்னா, அப்படி வர்றதுக்கு தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தான் வரணும் குற்ற உணர்ச்சி. இப்போ உதாரணமாக எல்கேஜி 1ஆம் கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க.
ஆ அம்மா. ஆனால் ஒரு அம்மாவை நிற்க வச்சிருப்பாங்க. ஆ ஆடு, ஆட்டை ஒரு படம் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஈ இலை, ஒரு இலையை காட்டுவாங்க. ஈக்களை காட்டுறான். படம் காமிச்சு அவங்களுக்கு கதை சொல்கிறான். ஏன்னா குழந்தைங்க. சிலருக்கு படம் காமிச்சா தான் புரியுனா பாவம், அவங்களுக்கு பெரிய ஊழியக்காரன் நினைக்காதீங்க, பாவம் அது குழந்தைங்க. நீங்க என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே ஒரு ரூம் கொண்டாரு. இப்போ தோமா பெரிய ஊழியக்காரன் நினைக்கிறீங்க? சந்தேகப்பட்டு கையை விட்டு பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன் நான். அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே விசுவாசிக்கிறவர்கள் பேறு பெற்றோர். கண்டு காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ அதனால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஆண்டவர் நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னா வார்த்தையை படிக்கணும். மோசே அதில் என்ன சொன்னார்? மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப காமிச்சு எழுதி காட்டி 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 பேசி 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 அவர்களை விசுவாசிக்க வச்சு, அப்போ அது காட்டும் போது அவருடைய இருதயம் என்னாச்சான்? கொழுந்து விட்டு இருந்தது. படம் காட்டி கொழுந்து விட்டு எரியல. ஹலோ, படம் காட்டி கொழுந்து விட்டு எரியல, தரிசனம் காட்டி கொழுந்து விட்டு எரியல. இதெல்லாம் தப்பானா அதெல்லாம் விதி விலக்கு. சிலருக்கு படம் காட்டினா தான் புரியுன்றதுனால அவர் காட்டார். 195% அதுக்கு மேலே வசனத்தின் மூலமாகவே தேவன் தம்மை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ அதனால் நான் வசனத்தின் மூலமாகவே விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஏன் அறியாதிருந்தான்? கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வெளிப்படவில்லை. சோ சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தை இன்னும், ஆகவே கர்த்தரை அறியாதிருந்தான். அந்த 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை, ஹல்லேலூயா, வார்த்தையினாலே தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆதியிலே என்ன இருந்தது? தரிசனம் இருந்தது, ஜெபம் இருந்தது, துதி இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. வார்த்தை இருந்தது. வார்த்தை ரொம்ப முக்கியம். உமது சகல 138ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆமென். ஸோ வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வார்த்தை தான் அவர் மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை தான் தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எங்க விசுவாசிக்கணும்? ஆமென். ஸோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்குது, உண்மையில்லை. அதன் மூலமாக சிலர் விசுவாசிக்கிறார்கள். பட் கடைசி அதன் மூலமாக விசுவாசித்து வர்றவங்களை விட வார்த்தையின் மூலமாக விசுவாசித்து வர்றவங்க என்றென்றைக்கு நிலைத்து இருப்பார்கள். அற்புதங்கள் மூலமாக ஒரு ஒரு புஷ் தான் அது. கடைசி வரைக்கும் அப்படியே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். அப்போ நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். எங்கே விசுவாசிக்க வேண்டும்? இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? வார்த்தையை படித்து வார்த்தையின் மூலமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வார்த்தை அப்படின்னா, இப்போ மரியாள் கிட்ட தேவதூதன் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? கிருபை பெற்றவளே வாழ்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம். வார்த்தையை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. வார்த்தையின் தேவனும் ஒன்று. 30வது வசனத்தில் வாசித்தோம்னா, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்று இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்?
புருஷனாரியே, தேவதூதன் அவளுக்கு பிரத்யுத்தரமா, பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது என்று தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தால இருக்க எலிசபெத்து தன் 30 புத்திரனை கற்பந்திருக்கா, மறுபடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 37ஆம் வசனம் தான் முக்கியம். தேவனால் கூடாத காரியம். அதற்கு மரியாள் ரெஸ்பான்ஸ் என்ன வந்தது? உம்முடைய ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக்கடு. 37ஆம் வசனம் தமிழில் ஒரு மாதிரி இருக்கு. என்ன? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ் லார்ட். இங்கிலீஷில் ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் கிளாசிக் எடிஷனில் எப்படி இருக்குன்னு நான் வாசிக்கிறேன். ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் அண்ட் நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி வித்தவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். இவ்வளோ பெருசாக இருக்குது. இது தேவனால் கூடாத காரியம். அதாவது ஆம்ப்ளிஃபைட் பைபிள்னா, இப்போ நான் பேசுகிறேன்ல இந்த சத்தம், இதை என்ன பண்ணுது? ஸ்பீக்கரு ஆம்ப்ளிஃபை இன்னும் பெருசாக்கி இன்னும் நிறைய பேருக்கு கேட்குற மாதிரி. இப்போது மைக் இல்லாமல் நான் பேசுனேன்னா சத்தம் ஏதோ கேட்டாமல் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, சரியாக புரியலங்க அப்படி நீங்கள் சொல்வீங்க. ஆமேனா? ஹல்லேலூயா. உற்சாகமா ஹல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆமாம். ஏன்னா நான் இப்போ மைக் இல்லாமல் பேசினா, மைக் வச்சு பேசும்போதே சிலது என்ன பண்ணுறீங்க புரிய மாட்டேங்குது பாஸ்டர். இப்போ மைக்கை வச்சு நான் பேசுகிறது எதுக்கு? இந்த சவுண்டு என் சத்தத்தை என்ன பண்ணுது? இந்த ஸ்பீக்கரு ஆம்ப்ளிஃபை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பெருசாக்கி எல்லாரும் கேட்குற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிஃபை. அதே மாதிரி பைபிள் எல்லாரும் இன்னும் கூடுதலாக என்ன சொல்ல வராரு அப்படின்றத அந்த மூல மொழியிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது. ஆம்ப்ளிஃபைட் கிளாசிக் எடிஷன், ஆம்ப்ளிஃபைட் பைபிள்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன எழுதிருக்கு? ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள். தேவனால் கூடாதது எப்போதும் ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன போட்டிருக்கு? தேவனால் கூடாதது. அதில் தேவனால் கூடாதது எப்போதுமே ஒன்றுமே இல்லை. அதோடு நிறுத்தல. ஏனென்றால் தேவனிடத்தில் வந்த எந்த ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாததாயும் நிறைவேற முடியாததாயும் இருந்ததில்லை. தேவனிடத்திலிருந்து பிறந்த வார்த்தை, அதாவது தேவதூதன் சொன்னது, அந்த வார்த்தை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு தேவதூதன் சொன்னால, அதில் தமிழ் அப்படி இருக்கு. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வாயிலிருந்து பிறந்த எந்த ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாததாயும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறதாயும் இருந்ததே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வல்லமையோட அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலோட புறப்பட்டு வருகிறது. ஆமென். பிரைஸ் லார்ட். அதனால இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம்? அதனால தான் அவன் என்ன சொன்னா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. இது வரைக்கும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தா, சந்தேகப்படனா அவள் சந்தேகம் நியாயமான சந்தேகம். புருஷனை அறியாதவள் எப்படி பிள்ளை பெறும்? நியாயமான கேள்வி. அப்போ அவள் சொன்ன பிறகு, இதில் இவ்வளோ விளக்கங்கள் இருந்த பிறகு தான் அவள் சொன்ன, அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. ஸோ தேவனால் ஒருபோதும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையோடு கூட, அந்த வார்த்தை மட்டும் வரல, அந்த வார்த்தையோட பேக்கேஜ் என்ன தெரியுமா? வல்லமை. அதை செய்யப்படக்கூடிய நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அதற்குள்ள இருக்கு. ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. பிரைஸ் லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அதனால தான் நாம் பிழைப்போம். மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீர்கள். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தையில சுகம் இருக்கு, அந்த வார்த்தையில ஆரோக்கியம் இருக்கு, அந்த வாழ்க்கையில் பிரைஸ் லார்ட் சமாதானம் இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அதனால இதை விசுவாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை வந்துடுச்சுன்னா பிரைஸ் லார்ட் அது நிறைவேறி விட்டதாகவே அர்த்தம். ஆமென். ஸோ அதனால தான் இந்த வார்த்தையை விசுவாசிங்கன்றோம். அதனால தான் மரியாளுக்கு அது விசுவாசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால தான் அடிமைன்னு சொன்னால், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னா கையை வச்சு சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம், ஏசாயா 55:10-11. ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும் செய்யும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ
அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மழை பெஞ்சு திரும்ப என்ன நடக்குது? பூமியை நினைச்சி புல் பூண்டெல்லாம் நினைச்சி அது விலையை செய்து திரும்ப அது போகுது. ஆமென். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே இருக்கும், வெறுமையாய் திரும்பாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. ஆமென். விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க கையில பொக்கிஷத்தை கையில வச்சிருக்கிறீங்க, ஜீவனை கையில வச்சிருக்கிறீங்க, உங்கள் நல்வாழ்வை கையில வச்சிருக்கிறீங்க, உங்க செழிப்பை கையில வச்சிருக்கிறீங்க, உங்க சுகாதாரத்தை கையில வச்சிருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க நல்ல வாழ்க்கை எதிர்காலத்தை கையில வச்சிருக்கிறீங்க. இந்த வார்த்தையை வச்சு தேசத்தை நாம் ஆளுகை செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை அவ்வளவு வல்லமையுடையது. ஆமென். இது வெறுமையா திரும்பாது. என்ன அதாவது மழை அது விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. சோத்திரம். நீ விதைக்கிறவனா இருந்தீனா உனக்கு விதை கிடைக்கும், நீ சாப்பிட்ற கேஸாக இருந்தால் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். அதே போல் இந்த வசனமும் அப்படியே இந்த வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படியா இருக்கும். ஸோ அப்படியா இருக்குன்னா நீ விதைக்கிறவனா இருந்தால் உனக்கு விதை கிடைக்கும், நீ புசிக்கிறவனா இருந்தால் ஆகாரம் கிடைக்கும். அதை பற்றி பின்னாடி படிப்போம். ஸோ வார்த்தையோடு வல்லமை இணைந்து இருக்கிறது. இந்த வார்த்தை தான் நீங்கள் நானும் விசுவாசிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார், கேட்கிறார். ஆமென். இந்த வார்த்தை விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்தில். சொல்லுங்க, இருதயத்தில். இருதயம் என்பது ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் இல்லை, உள்ளான மனுஷனில். அங்கதான் தேவன் நம்மிடத்தில் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ உள்ளான மனுஷனில் நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இருதயம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எல்லாரும் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 766வது பக்கம். 766வது பக்கம். என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. நீங்க தானே கர்த்தருடைய பிள்ளைகள் தானே மக்களே? ஆமாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். பிரைஸ் தி லார்ட். இந்த இருதயத்தினிடத்திலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். என் மகனே, வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லு, வசனத்தை இருதயத்தில் விசுவாசிச்சு காத்துக்கோ. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஜீவன். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ பணம் வந்துச்சுன்னா ஜீவன் இல்லை, வசனம் வந்துச்சுன்னா ஜீவன். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், சரீர சுகம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பிரைஸ் தி லார்ட். அதாவது 23வது வசனம் திரும்பவும் ஆங்கிலத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. ஆம்பிளிஃபைட் கிளாசிக் எடிஷன் அதிலே தான் திரும்ப நான் வாசிக்கிறேன். 23வது வசனம் என்ன பண்ணிருக்கு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, keep and guard your heart with all vigilance and above all that you guard
ஃபார் அவுட் ஆஃப் இட் ஃபார் த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப். அதாவது என்ன எழுதியிருக்குன்னா, எல்லா விழிப்போடும் கவனமாக உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்தை எப்படி காத்துக்கணும்னா, மற்ற எல்லாவற்றை காத்துக்கொள்றதை விட அதிகமாக இருதயத்தை காத்துக்கொள். இங்கே வெறும்னே இருதயத்தை காத்துக்கொள்னு போட்டாங்க. நீ மற்ற எல்லாத்தையும் காத்துக்கிறது தெரியுமா? ஹலோ, சொத்து, பணம், அடுத்தது சார் பதவியை காத்துக்கிறதுக்கு சிங் சாக்கு ஜிங்கு சாக்கு அடிக்கிறீங்களா? அப்புறம் எதையோ காத்துக்கிறீங்க. ஆமேன். ட்ரெஸ்ஸை காத்துக்கிறாங்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா கார் வருது சேரில் அப்படி இப்போன்னா நம்ம ஐயோ ஒதுங்கிற பற்று போகுதுன்னு. ஒரு ட்ரெஸ்ஸை காத்துக்கு தெரியுது, ஒரு பணத்தை காத்துக்கு தெரியுது. ஒரு பிள்ளைக்கு நகை, ஒரு பிறந்தநாள்ன்ட்டு ஒரு நகை போட்டு விட்டு அதுக்கு பிறந்தநாளுக்கு கூப்பிட்டு வர்றாங்க, பின்னாடியே சுற்றுறாங்க, செக்யூரிட்டி ஆஃபீஸ் மாதிரி வச்சுட்றாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செயினை ட்ரெஸ்ஸோட உள்ள பனியனோட பின் பண்ணி விட்டுறாங்க. சேஃப்டி காத்துக்கிறீங்க. நான் இது தப்புன்னு நான் சொல்லலை. மற்ற எல்லாவற்றை காத்துக்கொள்வதை விட இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா இங்கிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். இங்கிருந்து தான் உனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும். இங்கிருந்தா இங்கதான் இங்க இதுல என்ன இருக்கு? வசனம் அங்கதான் போய் டெபாசிட் ஆகுது. இங்கதான் விசுவாசிக்கிறோம். இந்த வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. இந்த வசனம் உங்களை வாழ வைக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு செழிப்பை உண்டாக்குகிறது, சுகத்தை உண்டாக்குகிறது, சமாதானத்தை உண்டாக்குகிறது, உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறது இந்த வசனம். ஆமென். அப்ப இந்த வசனம் உள்ள இருக்குதுன்னா பிரைஸ் லார்ட், இதை நீங்க என்ன பண்ணணும்? காத்துக்கொள். பத்திரமா வச்சுக்கிறது இல்லை. இந்த சோத்திரம் எல்லாவற்றையும் காத்துக்கொள். ஹல்லேலூயா. Keep and guard your heart with all vigilance and above all that you guard. நீ காத்துக்கொள்ற மற்ற எல்லாவற்றை விட உன் இருதயத்தை எல்லா விழிப்போடும் எல்லா கவனத்தோடும் காத்துக்கொள். பக்கத்தில் பார்த்து சொல்லு, காத்துக்கொள், காத்துக்கொள். ஹலோ, ஆமென். சோத்திரம். எதுக்கு சொல்ல தெரியுமா? எதுக்கு சொல்றேன்? எதுக்கு சொல்றேன்? காத்துக்கோன்னு. விட்டுட்டாங்க போயிட்டு இருக்கோம். நீங்க சொல்ல தான் சோத்திரம். ஹல்லேலூயா. வசனம் கேட்கும் போது தான் அப்படியே இருக்கும். இப்போ இதே இதில் சீரியல் போட்டு விடுங்களா? நீ பாத்தியா அந்த சீனை? என்ன சீனை? பிரசங்கத்தில் பாஸ்டர் ஒன்று சொன்னாரா? நானும் தானே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தேன். நீ லேட்டாக வந்துடும். இல்லை, நான் முதல்ல தான் இருந்தேன், தூங்கிட்டேன். இது சீரியல் போட்டு விடு. அவ அந்த இவ வரால செம்பருத்தி, அது அவ புடவை ஊற்றிருந்தால, அந்த புடவையில் ஒரு ஓரமாக பார்டர் இருந்தது தெரியுமா? அந்த பார்டரில் தான் நான் புடவை வாங்கியிருக்கிறேன். ஒப்பா சோத்திரம். வசனம் சொன்னா இவ்வளோ கிளிப்புள்ள பிடிக்கிற மாதிரி விலைக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. நடுவில் வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. சோத்திரம். பிரைஸ் லார்ட். ஸோ வார்த்தையை கவனமாய் காத்துக்கொள்ளுங்கள், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இருதய நிலம், நல்ல நிலம். நல்ல நிலமோ கெட்ட நிலமோ, அது காத்துக்கிட்ட நல்ல நிலம். ஆமென். காத்துக்காமல் போயிட்டா அது கெட்ட நிலம். ஸோ விதைக்கிறனுடைய விதை சொன்ன விதை என்றது என்னது? வசனம். விதைக்கிறான். விதைக்கும் போது சிலது வழி அருகே விழுது, சிலது கற்பாறை நிலத்தில் முள்ளுள்ள இடத்துல விழுது, சிலது நல்ல நிலத்தில் விழுது. நல்ல நிலத்தில் விழுந்தது 30, 60, 100 பலன் கொடுக்குது. நிலத்தில் விழுந்தது என்னாலலாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அது பலன் கொடுக்குது. அது காத்துக்கொள்ளப்பட்டதால் அது பலன் கொடுக்குது. எவ்வளோ காத்துக்கொள்ளப்பட்டதோ அவ்வளோ பலன் கொடுக்குது. அப்போ இருதயத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. சோத்திரம். நீதிமொழிகள் 14:30.
நீதிமொழிகள் 14:30. சொஸ்த மனம் உடலுக்கு சொஸ்த மனம். நீங்கள் வாசிங்க. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமையோ எலும்புருக்கி. இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிச்சிங்கன்னா இதுலேயும் ஒரு நல்ல வித்தியாசம் இருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ. A calm and peaceful and tranquil heart is life and health to the body. Envy, jealousy and wrath are like rottenness of the bones. அதாவது காம்னா அமைதி, பீஸ்ஃபுல்னா சமாதானம், ட்ரான்குவல்னா வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸா. அதாவது இந்த இருதயத்தில் அமைதியாகவும் சமாதானமாகவும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற அந்த இருதயம் உடலுக்கு ஜீவன். ஆமென். எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகினே ப்ரெஷர் போயிடுவே நீ. அதான் நான் சொல்லலை, எதை கத்தாலும் ஒன்றும் இல்லை. மாமியார் எப்படி இருக்கா, மாமியார் பற்றி பேசுறீங்க, அது ஒரு மனுஷியா சோத்திரம். நீ டென்ஷன் ஆகினே இருந்தா என்ன, எப்பவுமே அப்படியே இருந்தா என்னம்மா? காமா, a calm, peaceful, tranquil heartனா ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸ், எல்லா தொந்தரவுக்கும் விலக்கி அமைதியாக சமாதானத்தோடு இருக்கிற அந்த மனம் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் இருதயம், சவுண்ட் ஹார்ட். இருதயம் உடலுக்கு ஜீவன், ஜீவன். ஆமென். அப்போ இருதயத்தை காமா வச்சுக்க காத்துக்கணும். அது காமா இருக்குமா? இருக்க விட மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஜெலசி, என்வி, ராத், கோபம், பொறாம. என்வினா, என்விக்கும் ஜெலசிக்குமே வித்தியாசம் இருக்கு. என்வினா சரி, அது ஓகே. இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை அதெல்லாம். ரெண்டுமே ஏறக்குறைய பொறாம தான், ரெண்டுமே பொறாம தான். ஒன்று நம்மகிட்ட எடுத்துருவாங்களோன்னு பொறாம, இன்னொன்று மற்றவங்களுக்கு இச்சிக்கிறது. அவங்க நமக்கு அவங்க அந்த புடவை கட்ட நம்மளும் ஒரு புடவை கட்டி ஆகணும், அப்படி அது அந்த ஒரு பொறாமை. இன்னொன்று நம்மக்கிட்டேருந்து எடுத்துன்னு போயிடுவாங்களோ, பதவி எடுத்துன்னு போகணும், நம்ம இடத்த எடுத்துக்குவானோ, நம்மளுக்கு எடுத்துன்னு போயிடுவானோ, இவனுக்கு நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இவனுக்கு வந்துடுமோ, அதுவும் பொறாமை தான். இன்னொருத்தரது இச்சு அது பொறாமையில் உங்களுக்கு அபகரிக்கணும்னு நினைக்கிறது என்வி. ஜெலஸின்றது உங்ககிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு போயிடுமோ அப்படின்றது. ஓகே, வாட் எவர் இட் இஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லை. உங்கள் இருதயத்தில் இந்த பொறாமைகள், கசப்புகள், விரோதங்கள், பகைகள் இதெல்லாம் உள்ள நுழையாதபடி காத்துக்கோ. அல்லேலூயா. நாங்களும் சிலர் யோசிக்கணும், 20 வருஷமாக வசனம் கேட்குறாங்க, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. ஒன்று போன வாரம் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆண்டவர் எங்களை கைவிட்டார். ஐயோ, அதாவது என்னென்னா, இவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இறந்துட்டாங்களாம். இன்னொருத்தர் சொன்னார், அவன் சிஸ்டர் வந்து வேண்டி சர்ச்சுக்கு வராங்க, பிரதர் நீங்களும் வரலாமேண்ணே. பேசாதீங்க, இந்த எனக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. கிறிஸ்தவர் தான், கடவுள் நம்பிக்கையே இல்லைன்ட்டார். கேட்கவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய 20 வயசு பையன் இறந்துட்டாராம். 20 வயசு வரைக்கும் என்னை கட்டி காப்பாற்றி வளர்த்த பிள்ளை இறந்துடுச்சு. ஏன் இறந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம உள்ளே போயெல்லாம் ஆராய முடியாது. நான் எவ்வளோ என் ஒய்ஃபு ஜவனே இருப்பா, ஜவம் பண்ணி அது போயிடுச்சு. சோத்திரம். நான் சொன்னேன், ஆண்டவர் ஒரு நாள் ஒருத்தரையும் கைவிடுறதே இல்லை சார். நமக்கு புரியல. எனக்கு உங்கள் பழைய ஹிஸ்ட்ரியில் எதுவுமே தெரியாது. இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கிருந்து நம்முடைய பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம கடந்த கால நிகழ்வுகளை அதிகமாக நம்முடைய மனசை வேதனைப்படுத்தி நிகழ்காலத்தில் நீங்கள் செயல்பட முடியாமல் முடமாக்கி எதிர்காலத்தை சூனியமாக்குறது தான் அவனுடைய முயற்சி. கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், கடந்த காலத்தில் இருக்கிற இந்த காரியங்கள், இவைகளெல்லாம் யோசி இருதயத்தில் வச்சு, அது என்ன அதுனா உள்ள இருக்கிற இருதயத்தில் இருக்கிற வசனம் ஜீவனை கொடுக்கக்கூடியது, உனக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது. ஊற்று அந்த தண்ணி அடிச்சுட்டு ஓட வேண்டியது ஓட முடியாதபடி பிளாக் ஆகுது. பைப்பில் அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த தண்ணி எப்படி வரும்? சோத்திரம். பக்கத்தில் பாருங்க, பைப்பை அடைச்சிக்கிதா கேளுங்க.
ஏய் ஆமென். இருதயத்தில் கசப்பு போட்டு அடைச்சிட்டிங்களா? பொறாமையை போட்டு அடைச்சிட்டிங்களா? பகையை போட்டு அடைச்சிட்டிங்களா? விரோதத்தை போட்டு அடைச்சிட்டிங்களா? மன்னிக்க முடியாத சுபாவத்தை போட்டு அடைச்சிட்டிங்களா? இருதயத்தை சுத்தமாக காத்துக்கோள். வசனம் உள்ள போயிடுச்சுன்னா அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். இருதயத்திலிருந்து வர்றதுதாங்க வாழ்க்கையே. ஆமென். இருதயத்திலிருந்து வர்றதுதான் வாழ்க்கை. சோத்திரம். இதை முதல்ல நம்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அந்த இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்தை நீ சுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஆமென். எல்லா கவலோடும் மற்ற எல்லாவற்றை காத்துக்கொள்றதை விட இருதயத்தை காத்துக்கொள். இருதயம் சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கையே சரியாயிடும். ஆமென். இங்கே நம்ம எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு வார்த்தையை பேசுகிறோம். என்ன வார்த்தை பேசுகிறான், என்ன வார்த்தை பேசுகிறான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடப்பு வச்சுக்கிறியாம்மா நீ? அடப்பேடு. அடப்பை வச்சுக்கிட்டு தண்ணி வரல தண்ணி வரலன்னா அது எப்படி வரும்? மோட்டரை போட்டு விட்டீங்க, தொட்டியில் ஏறிடுச்சு, இங்கே டேப்பை திறந்தா தண்ணி வர மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்? நடுவில் எங்கேயோ பிளாக் ஆகுது. காத்துக்கொள், காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள். ஆமென். எல்லா கவலோடும் விழிப்பாரு. கசப்பு உள்ள இருக்குதா? மன்னிக்காத சுபாவம் இருக்குதா? பகை இருக்குதா? இச்சை இருக்குதா? தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குதா? அவையெல்லாம் எடுத்துட்டு இயேசு சொல்றாரு, இருதயத்திலிருந்து தான் பொல்லாத எண்ணங்கள் வெளியே வருது. உள்ள போறது அந்த மனுஷனை அசுத்தப்படுத்தல, இருதயத்திலிருந்து வர்றதுதான் அசுத்தப்படுத்துகிறது. ஆமென். ஸோ இருதயத்தை காத்துக்கொள். சொஸ்த மனம், அமைதியாக இருக்கிறது, சமாதானமான நிலைமையில் இருக்கிறது. சோத்திரம். ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸ், எல்லா டிஸ்டர்பன்ஸுக்கும் விலக்கி ஃப்ரீயாக இருக்கிற அந்த இருதயம் தான் நம்ம உடலுக்கெல்லாம் ஜீவனாக இருக்குது. ஆமென். இது உடலுக்கெல்லாம் ஜீவன். வியாதி நிச்சயம் சுகமாயிடும். என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, டென்ஷனாகவே இருக்காது. பதறாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன் பதற்றம்? ஏன் கலங்கின? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏசு கேட்டார படகுல இருக்கும்போது, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயந்த? பக்கத்தில் பாருங்க. ஏன் பயந்த? ஏன் பயந்த? காத்தச்சுது, அதான் பயந்தான். உனக்கு மட்டுமா காத்தச்சுது? இயேசுக்கும் தானே அச்சுது. படகுல தானே இயேசு இருக்கிறாரு. படகுல இருக்கிறாரா? உனக்கு மட்டுமா காத்தச்சுது? இயேசுக்கும் தானே அச்சுது. பயந்தாரா? என்ன பண்ணாரு? தூங்கினார்ல. நம்ம தூங்குறவங்க எழுப்பி விட்டுறீங்க நீங்க. இயேசு தூங்கின அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. பதட்டம் அடையாதீங்க. அவர் உங்களுக்கு அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயம் போய் சேர்வீர்கள். அவருடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தையோடு வல்லமையும் இருக்கிறது. நீ நல்லா இருப்பேன் சொல்லி இருக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி இருக்கிறார். அது மேலாவதற்குரிய வல்லமையும் அதிலே அடங்கி இருக்கிறது. நீ மேலாகத்தான் வருவாய். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நீ வாய்க்கப்படுகிற மேலான நிலைமைக்கு வருவதற்குரிய வல்லமையும் அந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. ஸோ வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இந்த உள்ள இருக்கிற வார்த்தை கிரியை செய்ய முடியாதபடிக்கு இருதயத்தில் பிளாக். காத்துக்கொள்ளுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் செயல்படவே முடியாது. என்னதான் பேசினாலும் என்னதான் பண்ணாலும். ஆமென். ஸோ எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் வேதம் சொல்லுது, மத்தேயு 12:34, இருதயத்தின் நிறைவினால். ஹல்லேலூயா. இருதயம் வாய் பேசுறதை வச்சு என்ன சொல்லிடலாம்? என்ன நிறைஞ்சிருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இருதயம் நிரம்பி வழிய 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 வாய் பேசுகிறோம். வாய் இப்போது பஞ்சை நினைக்கிறோம். பஞ்சை தண்ணியில் நினச்சி புழிஞ்சா என்ன வரும்? எண்ணெயில் நினச்சி புழிஞ்சா எண்ணெய் வரும். சோத்திரம். வசனத்தில் நல்லா நினச்சி புழிஞ்சா வாசனம்தான் வரும். இருதயம் எதில் நிறைஞ்சிருக்கு? இல்லையா? ஒன்றுமே நடக்காது, அதெல்லாம் சரி, எல்லாமே யாருமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, எல்லாமே சரி. எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ற வார்த்தையை தயவுசெய்து நான் சொல்கிறேன், கவனிங்க. என்ன பேசுகிறீங்கிறத ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து எழுதுங்க. நீங்கள் என்னென்னலாம் பேசுகிறீங்க ரெக்கார்ட் பண்ணி எழுதுங்க.
ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளெல்லாம் வேலையில் மேலே பக்கத்தில் இருக்கிறவங்க, படிக்கிற இடத்துல, காலேஜில் இங்கே வரும்போது என்னெல்லாம் பேசுகிறீங்கன்னு எழுதி வைங்க. மொத்தமாக எழுதி வச்சுட்டு பாருங்கள். ஒன்று செய்யுங்க, நீங்கள் எழுதி இல்லைன்னா யாரையாவது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு தான் நிறைய நண்பர்கள் இருப்பாங்களே, இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பேசின அத்தனை வார்த்தையும் தயவு செய்து அன்னைக்கே நைட்டே படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டா நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். நான் ஐயோ என்ன யாரையா அவன் இப்படி பேசிக்கிறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் பேசின வார்த்தையை இப்படி கேளுங்க. நான் சொல்கிறபடி செய்கிறீங்களா? பேசுகிற வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணிட்டுங்க. யாராவது ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்கள். நீ ஃபுல்லாக பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவர் எழுதி உங்கள் கையில் கொடுக்க சொல்லுங்கள். எழுதி கொடுத்தது அவர் படிப்பார். எவனா அவன் இவ்வளோ கேவலமாக பேசிக்கிறான், கர்த்தரை விசுவாசிக்கிறானே இல்லையா? அப்படி படிச்சுட்டு பார்த்துட்டு அவருமா சொல்லுவார். அவர் என்னென்னு எல்லாம் இதெல்லாம் பேசணும் நீங்கள் தான், நான் எழுதி வச்சுருக்கிறேன். நாங்கள் எழுத்தில் படித்ததுனால இது நீங்கள் தான் பேசுனது உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் பேசுனது நீங்கள் தான். சோத்திரம். ஏன்னா உங்கள் வாய்ஸை கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இந்த சூழ்நிலையில் அதான் பேசிட்டேன் அப்படின்னுவீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை நம்ம பேச வைக்கக்கூடாது. இருதயம் எதில் நிரம்பி இருக்கோ அது நம்மளை பேச வைக்கணும். அஃப்கோர்ஸ் சூழ்நிலை மோசமாக இருக்காதா? இருக்கும். எதிர்மறையாக இருக்காதா? இருக்கும். நாம் இருதயத்தை நாம தான் காத்துக்கணும். ஹல்லேலூயா. எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கோள், இதிலிருந்து ஜீவன் புறப்படுகிறது, வாழ்க்கை புறப்படுதுங்க. சோத்திரம். லைஃப் இருக்குதுல. ஸோ இதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 12:34 வாசித்தீங்களா? 35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல இருதயமாக இருக்கும், அது பொக்கிஷமாக இருக்கும். அதிலிருந்து எடுத்து அதில் நிரம்பி வெளியில் வாயில் பேசுறது தான் தெரிஞ்சிடும். ஆமென். நான் கர்த்தருடைய வார்த்தையை நிரப்பி இருதயத்தை காத்துக்கோங்க. இந்த வார்த்தையை கேட்டு 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 காத்துக்கிட்டிங்கன்னா சோத்திரம், கசப்பு வராதபடி, பொறாமை வராதபடி, இச்சை வராதபடி, தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருதயத்தை பாதிக்காதபடி காத்துக்கிட்டிங்கன்னா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உங்கள் கேட்க வார்த்தை இருதயத்திலிருந்து அது ஜீவனாய் ஆசீர்வாதமாக புறப்பட்டு போகும். ஆமென். சோத்திரம். இந்த வசனத்துக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அது முடக்கி போடக்கூடிய வல்லமை இந்த மாதிரி பிளாக் பண்ணி வைக்கிறதுனால இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப வசனத்தை கேளுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ உங்கள் அங்கே தான் இங்கே இருதயம் இருக்கும். ஆமென். இருதயம் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு வரைய தெரியும்? சும்மா சிம்பிளாக தான் வரைய சொல்ல போகிறேன். பேனா எடுத்து உங்கள் காதை வரைங்களேன். புரியலையா? இந்த காது இருக்க லெஃப்ட் காது அப்படி எப்படி போட்டால் ஒரு காது வரைஞ்சிட்டிங்களா? ரைட்டா? இப்போ இந்த காதையும் வரைங்க. ரெண்டு காதையும் ஒன்றா சேருங்க. சேர்த்திங்களா? அந்த படம் வருதா பாருங்க, அந்த படத்தை காட்டுங்க. ஹார்ட் வருதா? அதோ. ஹல்லேலூயா. ரெண்டு காது சேர்ந்தா என்ன வருது? ஹார்ட். ஹார்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்? HEART. நடுவில் என்ன இருக்கு? இயர். EAR. காது. அதாவது காதால் கேட்குறது இருதயத்தில் போய் டெபாசிட் ஆகுது. இருதயத்தின் நடுவில் காது என்கிற வார்த்தை இருக்குது. ஆமென். சோத்திரம். காதால் கேட்குறது இருதயத்தில் போய் டெபாசிட் ஆகிறது. ஆமென். ரெண்டு காது. சோத்திரம். அப்போ என்ன கேட்குறீங்களோ அதுதான் இருதயத்தை பாதிக்கும். நல்ல பாதிப்புனா நல்லதை கேளுங்க, கெட்ட பாதிப்புனா கெட்டதை கேளுங்க.
ஒருவருடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா பிரைஸ் லார்ட் அவங்களுக்கு செவி கொடுங்கள். ஆமென். கணவனே உன் மனைவியின் இடத்துல இருதயம் இடம் பிடிக்கணும்னா மனைவி சொல்கிறதுக்கெலாம் செவி கொடுத்தா அவங்க இருதயம் பிரைஸ் லார்ட் உங்களுக்கு வந்துடும். ஆமென். அதே போல் மனைவியே உன் கணவனுடைய செவி, அதான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே வார்த்தையை கேள், கவனமாய் செவி கொடு. செவியை கொடு. 2 செவியை கொடுத்தீங்கன்னா இருதயத்தில் போய் டெபாசிட் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இருதயத்திலிருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாகுங்க, வாழ்க்கை இருக்கு. ஆமென். செழிப்பு இருக்கு, சுகம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, பலன் இருக்கு. ஸோ இந்த இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள். ஆமென்.